கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த வருஷத்தினுடைய முதலாவது மாதத்தை கடந்து இரண்டாவது மாதத்தின் முதலாவது நாளை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இப்பொழுதுதான் நம் புது வருஷத்தை கண்டது போல காணப்படுகிறோம். ஆனாலும் ஒரு மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம். தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாத்து வந்த தகப்பனுக்காக நன்றி செலுத்துவோம். தேவன் தாமை கிருபையாக நம்மளோடு ஒவ்வொரு நாட்களிலும் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொண்டதுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக உங்களுக்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க நான் ஆசைப்படுகிறேன். சங்கீத புத்தகம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனம். தீங்கு நாட்களில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளை வேதம் சொல்லுகிறது, தீங்கு நாட்களில் அவர் கர்த்தர் தாமே என்னையும் உங்களையும் தம்முடைய கூடாரத்தில், அதாவது தேவனுடைய சமூகத்தில் பிரசன்னத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து உங்களையும் என்னையும் தீங்கு நாட்களிலே இக்கட்டான நாட்களிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்லி வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. தீங்கு நாட்கள், இக்கட்டான சூழ்நிலைகள், இன்னலான நாட்கள், பிரச்சனையான நாட்கள் அல்லது இடையூறான நாட்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய கூடாரம் என்று சொல்லும் பொழுது அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை நிமித்தமாக உங்களையும் என்னையும் மறைத்து பொல்லாங்குக்கு விலக்கி காத்து, ஆபத்துக்கு விலக்கி காத்து, கண்ணீரான பாதைக்கு விலக்கி காத்து, மரண பாதையிலிருந்து விடுவித்து உங்களையும் என்னையும் மறைத்து கொள்ளுகிறார் என்பதற்கு வேதவசனம் ஆதாரமா இருக்கிறதாக வாக்காக தேவன் உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்துடைய 2வது மாதத்தை காண்கிற பிள்ளைகளாகி நீங்கள் நானும் தேவன் சொல்லுகிறார், தீங்கு நாட்களிலே இக்கட்டான சூழ்நிலைகளை உங்களை நான் மறைத்து ஒளித்து வைத்து உங்களை நான் கண்மலை மேல் உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாவல் தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, என்ன இடையூறுகளாக இருந்தாலும் சரி, இன்னல்களாக இருந்தாலும் சரி, இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்த பிரச்சனைகளை, குடும்ப காரியங்களாலும், வேலை ஸ்தலங்களில், பிள்ளைகளின் காரியங்களில், மற்ற விதமான எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் தேவன் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்களையும் என்னையும் அவருடைய கூடாரத்திலே மறைத்து அவருடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து நம்மளை உயர்த்துவார் என்று சொல்லுகிறார். அந்த தேவனுக்கு அருமையான விசுவாசப்பர்களே, இதை புரிந்து கொள்ளும்படியாக, இந்த வேத வசனத்தை புரிந்து கொள்ளும்படியாக 3 உதாரணத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிக்கிறேன். நம்முடைய வேதாகமத்தை 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை திருப்போம் என்று சொன்னால் தெரிந்த ஒரு சம்பவம் தான். எலியா எசபேலுக்காக அவனுடைய இன்னலான சூழ்நிலையில, தீங்கான நாட்களிலே எசபேல் அவளுக்கு ஒரு சவால் விடுகிறாள். அது மாத்திரமல்ல, சவால் மாத்திரமல்ல, ஒரு பயமுறுத்தல் செய்தியை கொடுக்கிறாள். என்னன்னு சொன்னால், அவளை ஆள் அனுப்பி எலியாவை எங்கே காண்கிறீர்களோ அங்கே கொலை செய்யும்படியாக, அவனுடைய ஜீவனை பறித்து கொள்ளும்படியாக ஆட்களை அனுப்புகிறாள். ஆட்களை அனுப்பி அவளை தேடி எப்படியாகிலும் நாளைக்குள்ளாக அவனுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் தேவர்கள், அதாவது எசபேலுடைய தேவர்கள் அதற்கு சரியாக, அதற்கு அதிகமாக என்னை செய்யப்படுவார் என்று சொல்லி சவாலாக உயிர் பயமுறுத்துகிறாள் என்பதை நீங்கள் நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் தேவனுக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, எலியா எங்கே போய் ஒளிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் 5வது வசனம் 6வது வசனம் சொல்கிறது, ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். இது தெரியாத காரியம் அல்ல. எசபேலுடைய கண்களுக்கு ஆண்டவர் எலியாவை மறைத்து வைத்தார். ஒரு சூறைச்செடியின் கீழாக அவனை மறைத்து வைத்தார், ஒளித்து வைத்தார். எத்தனையோ வேதம் சொல்லுகிறது, இதோ எசபேல் அனுப்பாத ஜாதியும் இல்லை, அவனை தேடுவதற்கு அனுப்பாத ஆட்களும் இல்லை என்று சொல்லி உபதேயா வந்து சொல்லுகிறதை நீங்கள் பின்னால் வாசிக்க முடியும். ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு அவள் தேடுகிறாள். ஆனால் ஆண்டவர் எலியாவை எலிசபேலின் கண்களுக்கு மறைத்து வைத்து எந்த ஒரு தீங்கும் வராதபடிக்கு
தீங்கு நாட்களிலே, இக்கட்டான சூழ்நிலை, இன்னலான சூழ்நிலை, ஜீவனை பறிக்கத்தக்கதாக சூழ்நிலை இருக்கிற சமயங்களிலே எலியாவை ஆண்டவர் மறைத்து வைத்தார். தம்முடைய பிரசனத்தினால் மறைத்து வைத்தார். தம்முடைய கூடாரத்திலே மறைத்து வைத்தார். தீங்கான நாட்களை அவன் அணுகாதபடி மறைத்து வைத்தார். எசபேல் கண்களுக்கு தென்படாதபடி, அவருடைய ஊழியக்காரர்கள் கண்களுக்கு தென்படாதபடி ஆண்டவர் அவனை மறைத்து வைத்தார் என்று சொல்லுகிறது தேவன் கருமையான விசுவாசப்படலை வேதம் சொல்லுகிறது. தீங்கு நாட்களிலே, இக்கட்டான சூழ்நிலையிலே, ஜீவனை பறிக்க வேண்டும் சொல்லி கண்ணை விட்டு தேடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் எலியாவை மறைத்து வைத்தார். எலியாவை ஒளித்து வைத்தார். ஏனென்று சொன்னால் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை கொண்டு, அவருடைய வல்லமையை கொண்டு முற்றுமாக அவர் உங்களையும் என்னையும் மறைத்து வைக்கிறார். இக்கட்டான சூழ்நிலைகள், எத்தனையோ பிரயாணப்படுகிறோம், எத்தனையோ விதமான வாகனங்கள் சொல்லுகிறோம், எத்தனை விதமான சூழ்நிலை வருகிறது. ஆனாலும் இந்த சமயங்களிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாவலாக இருந்து மறைத்து, அந்த இன்னல்களுக்கு மறைத்து, இடையூறுகளுக்கு மறைத்து, ஆபத்துகளுக்கு மறைத்து, ஒளித்து வைத்து உங்களையும் என்னையும் கண்மணி போல பாதுகாக்கிறார். தீங்கு நாட்களிலே, இன்னலான சூழ்நிலை, இடையூறான நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் போதுமானவராக இருக்கிறார் என்பதற்கு எலியாவின் பெரிய உதாரணம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. ஆம், சூரச்செடியின் கீழே படுத்திருக்கிறான். ஆனாலும் அவனை அங்கே ஆண்டவர் விடவில்லை. ஏனென்று சொன்னால் அவன் எழுந்து, தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பும் பொழுது அவன் அருகாமையிலே இதோ தணலில் சுடப்பட்ட அப்பமும் தண்ணீரும் அவனுக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தேவன் கருமையான விசுவாசப்பிள்ளை, அவர் என்னை கண்மனை மேல் உயர்த்துகிறார். அவனுக்கு ஆகாரம் கொடுத்து கடைசி நாட்களிலே, தீங்கு நாட்களிலே அவனை காணாதபடிக்கு அவன் சுழல் காற்று மூலமாக ஏதோ பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்பதை நீங்கள் நான் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவன் தேவன் கருமையான விசுவாசப்பிள்ளை, ஆண்டவர் எலியாவுக்கு செய்த தகப்பன் உங்களுக்கும் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது உதாரணமாக நாம் யாவருக்கும் தெரிந்த மீண்டுமான உதாரணம் என்ன என்று சொன்னால், மோசையினுடைய காரியங்கள். இதோ அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். எபிரிய ஸ்திரீகள் யார் கற்பம் தரித்து ஆண் பிள்ளை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் அந்த ஆண் குழந்தைகள் யாவும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் ராஜாவால் பிரவிக்கப்படுகிறது. எகிப்தியரை எங்கு பார்த்தாலும் அவர்களை கண்ட பொழுதெல்லாம் எபிரியர்களை கண்டு கொலை செய்யும்படியான காரியங்கள் இருக்கிறது. அவர்கள் வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. இதோ யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி, அதாவது மோசையுடைய தாய் கர்ப்பமாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அவள் அழகுள்ளவன் என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். தேவன் கருமையான விசுவாச பிள்ளைகளே, வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது, மோசையினுடைய தாய் மோசையை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். சட்டத்திட்டங்கள் நிறைவேற்றின போதிலும் கூட, தீங்கான நாட்கள் வந்த போதிலும் கூட, இன்னலான சூழ்நிலை வந்த போதிலும் கூட, எல்லா எபிரேயர்களுடைய ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட போதிலும் கூட, மோசையை பாதுகாக்கும்படியாக தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து எந்த ஒரு இன்னல்களும் இடையூறுகளும் வராதபடிக்கு பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் 3 மாதம் மோசையை ஒளித்து வைக்கும்படியாக அந்த தாயாருக்கு ஞானத்தை கொடுத்தார். 3 மாதம் ஒளித்து வைக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுக்கு பின்பதாக நாம் அறிவோம், இதோ நைல் நதியிலே அவனை ஒரு அழகான நாணல் கூடையை எடுத்து ஆரோனுடைய குமாரத்தை அவளை பெற்றுக் கொள்கிறாள். அதை வாங்கி அதை வளர்க்கிறாள் என்று பின்பதாக மோசையும் ஆண்டவருக்கேற்ற ஊழியங்களை செய்கிறான். இதோ அவன் மரித்தான், ஆனால் அவனை இந்த உலகத்தினுடைய காணானை காணவிட்டாலும் பரம காணனை காணும்படியாக அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தேவனுக்கு விசுவாசப்படலை வேதம் சொல்கிறது, தீங்கு நாட்களிலே கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கண்ணனம் கட்டி கொண்டு சூழ்ந்து கொண்டு ஓடுகிற சமயங்களிலே ஆண்டவர் 3 மாதம் மோசையை ஒளித்து வைத்தார். தீங்கு நாட்களிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மேல் மேல் உயர்த்தினார். நம் தேவனுக்கு அருமையான விசுவாசப்பிள்ளைகளே, மோசையை ஆண்டவர் பிற்பதாக அவருடைய தீர்க்கதரிசியாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக ஆண்டவரை தெரிந்து கொண்டபடினாலே எந்த ஒரு இன்னல்கள் வந்தாலும், இடையூறுகள் வந்தாலும், தீங்குகள் வந்தாலும், சஞ்சலங்கள் வந்தாலும், ஜீவனை பறிக்கத்தக்கதான சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார், தீங்கு நாட்களிலே என் தேவன் உங்களுக்கும் எனக்கும் மறைவான இடத்திலே ஒளித்து வைப்பார், மறைத்து வைப்பார். ஏனென்று சொன்னால் நீங்கள் நானும் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். எலியாவுக்கு செய்த தகப்பன், மோசைக்கு செய்த தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். தீங்கு நாட்களிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மணி மேல் உயர்த்த வல்லவராயிருக்கிற தகப்பன் உங்களுக்கும் எனக்கு இருக்கிறார். 3வது உதாரணமாக
வேதம் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறது. யோசுவாவின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, தேசத்தை வேவு பார்க்கும்படியாக எரிகோவு தேசத்தை வேவு பார்க்கும்படியாக இஸ்ரவேல்ல 2 புத்தர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அங்கே போய் வேவு பார்க்கிறார்கள். வேவு பார்த்து கொண்டிருக்கிற சமயங்களிலே ராஜாவுக்கு அந்த செய்தி எட்டினது. அப்பொழுது எரிகோவின் ராஜா என்ன சொல்றா, ஆள் அனுப்பி ராகா வீட்டுக்கு போங்க, அங்க ஆளை அனுப்பி உன்னிடத்தில் வந்த உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். அப்போ வேவு பார்க்க வராங்க. வந்த உடனே செய்தி ராஜாவுக்கு போகுது. ராஜாவுக்கு போனால் ராஜா ஆள் அனுப்பி ராகாபின் வீட்டில் போய் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்க்கும் பொழுது அங்கே அனுசரப்படனா அவர்கள் கண்டுபிடிக்க முடியல. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அந்த ஸ்திரீ 2 மனுஷரை கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, தேவனுக்கு அருமையான விசுவாசப்படங்களே, கர்த்தருடைய ஞானமானது ராகாபுக்கு கொடுக்கப்பட்டு அந்த தீங்கு நாட்களிலே உயிரை பறிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேடுகிற சமயங்களிலே ராகாபு தாமே அந்த 2 வேவுக்காரர்களை ஒளித்து வைத்து, தேவன் கருமை வேதம் சொல்லுகிறது, தீங்கு நாட்களிலே, இன்னலான சூழ்நிலை, இக்கட்டான பிரச்சனையிலே உயிர் ஜீவனை பறிக்க வேண்டும் என்று சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டவர் விசேஷமாக ராகாப்பை கொண்டு அந்த 2 மனுஷரை ஒளித்து வைத்து அவர் என்ன செய்யறான்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, சணல் நிறைந்த இடத்திலே அவள் என்ன செய்தனா ஒளித்து வைத்தாள். அவர்கள் வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைக்குள் மறைத்து வைத்தார்கள். இந்த 2 காரியங்களை நீங்க பார்க்கலாம். ஒளித்து வைத்தான், மறைத்து வைத்தான். அந்த தேவனுக்கு அருமையான விசுவாசப்படலே, அந்த வேவுக்காரர்கள் 2 பேருடைய ஜீவன் காக்கப்பட்டது, மறைத்து வைக்கப்பட்டது, ஒளித்து வைக்கப்பட்டது. ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னலான நாட்களிலே, தீங்கான நாட்களிலே, பிரச்சனையின் காலங்களிலே, போராட்டத்தின் காலத்திலே, இன்னலான சூழ்நிலை, தேவனுக்கு பயந்து அவருடைய சித்தத்தின்படி வாழும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் நானும் செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார், தீங்கு நாட்களிலே, இக்கட்டான சூழ்நிலைகளிலே, இன்னலான சூழ்நிலைகளிலே ஆண்டவர் இந்த வேவுக்காரர்களை மாத்திரமல்ல, ராகாப்புடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்தார். தேவனுக்கு அருமையான விசுவாசப்படலே, உங்களுக்கு எனக்கு தேவன் சொல்லுகிற உன்னதமான செய்தி, இந்த மாதம் முழுது நீங்கள் நானும் ஆண்டவருக்கு என்று வாழும் பொழுது அவர் சொல்லுகிறார், தீங்கு நாட்களிலே, இக்கட்டான சூழ்நிலைகளே, இன்ன சூழ்நிலையிலே, மரணத்தின் படுக்கையிலே அல்லது வேறு விதமான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அன்று உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார், தீங்கு நாட்களிலே அவர் உங்களையும் என்னையும் தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மணிமே உயர்த்துவார். தேவனுக்கு அருமையான விசுவாசப்பிள்ளை, உங்களுக்கும் எனக்கும் இந்த தேவன் அவருடைய பிரசன்னத்தினால், வல்லமையினால் ஆண்டவர் பாதுகாக்கிறார், மறைத்து வைக்கிறார், ஒளித்து வைக்கிறார். எப்பொழுது என்று சொன்னால், இன்ன சூழ்நிலைகள், பிரச்சனையான நேரங்களிலே, முடிந்தது என்று நினைக்கிற நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் போதுமானவராக இருந்து சொல்லுகிற வார்த்தைகள், ஆண்டவர் உங்களை மனை மறைத்து வல்லமைக்குள்ளாக செயல்படுத்த வல்லவல்ல தகப்பனாய் இருக்கிறார். இந்த தேவனை பற்றிக்கொள்வோம். இந்த மாதம் முழுதும் மீண்டுமாய் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு சொல்லுகிறார், அவருடைய பிரசன்னம், அவருடைய வழிநடத்துதல், அவருடைய எல்லாவற்றுக்கும் மேலாக இன்ன சூழல் வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் மறைத்து வெளிப்படுத்துகிற தகப்பனாய் இருக்கிறார். இதை பற்றிக்கொள்ளத்தக்கதாக நாம் யாவரும் கண்களை மூடி பார்த்து செய்வோம். எங்கள் நேசிக்கிறதான தகப்பனே, இதோ நீர் சொன்ன வாக்கு நிமித்தமாக நாங்கள் முன்னேறி போகிறோம். இக்கட்டான சூழ்நிலைகள், இடையூறான சூழ்நிலைகள், தீங்கு நாட்கள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள் வரும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களை மறைத்து, எங்களை ஒளித்து வைத்து, உயர்ந்த கண்மணியில் உயர்த்த வல்லவராய் இருப்பதற்காக என்று செலுத்துகிறோம். இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து, எந்த ஒரு தீங்கையும் எங்களுடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு புறம்பாக தள்ளி, ஆண்டவரே வந்தாலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்த கிருபைகளுக்கு என்று செலுத்துகிறோம். இந்த வருஷத்தில் 1 மாதங்களை கடந்து 2வது மாதத்துக்குள்ள கடந்து செல்கிறோம். தேவனே, எங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட தீங்குகள் இருக்கும் என்று சொன்னால், இன்னல்கள், இடையூறுகள், சஞ்சலங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் என் தேவனே எங்களை மறைத்து, எங்களை ஒழித்து, எங்களை வழிநடத்துவதற்காக என்று செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளுகிறோம். இப்படி நாமத்தின் மொத்தமாக நாங்கள் வாழவும், இதை அண்டிக்கொள்ளவும், இந்த வாக்குத்தை பற்றி கொள்ளவும், இப்படி நாமத்துக்கேற்ற வாழ்க்கை வாழத்துக்கதாக தேவனே எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமென். Have a blessed day, have a blessed month. God bless you.